கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஎம்சி வேலூர் மருத்துவமனையில அழகிரனுடைய மகன் துரை அழகிரி வந்து அட்மிட் ஆயிருந்தப்ப பிரசாந்த் கிஷோரை முதலமைச்சர் அவர்கள் வேலூரில் சந்தித்தார். இது வந்து மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம திமுகவுக்கு 2021 நம்ம பார்த்திருப்போம் 350 கோடி வந்து பிரசாந்த் கிஷோருக்கு 350 கோடி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்றதான் சேலரியாக. விஜய் வந்து என்னைக்குமே மக்கள் பிரச்சனைக்கு வந்து பேசுனதே கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்தே வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணுவாரு. விக்ரவாண்டியில புயல் மழையா வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நல உதவி கொடுக்குறேன். பாவு சிதம்பரம் பிள்ளை பிறந்தனால வீட்டிலேயே மாலையை போட்டு ஒரு வணக்கம் வச்சிருவாரு. வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்தனால அவங்களுக்கு ஒரு வணக்கம் வச்சிருவாரு. அண்ணா நினைவு நாள், அண்ணா பிறந்த நாள் வீட்டிலேயே ஒரு மாலையை போட்டு உட்கார்ந்துருவாங்க. மக்கள் பிரச்சனைக்கே போனது கிடையாது. பரந்தூருக்கு மட்டும்தான் நீங்க போனீங்க. அது கூட எதற்காக? உங்களோட பப்ளிசிட்டிக்காக போனீங்க. விஜயை ஆழம் பார்த்து திமுகவுக்கு தகவல் சொல்லுவாரா? இல்லை திமுகவினுடைய தகவல்கள் அத்தனையும், ஏன்னா அவர்கிட்ட 234 தொகுதி, கிட்டத்தட்ட 1,60,000 பூத் லெவல்ல இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ், பூத் லெவல் கமிட்டி எல்லாவோட டீடைல் அவர்கிட்ட இருக்கு. இட் இஸ் ஈஸி ஃபார் பிரசாந்த் கிஷோர் டு மேக் டிஎம்கே தோற்கடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. பிரசாந்த் கிஷோர் போன்ற இந்த சஃபாலஜிஸ்ட் எல்லாருமே ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. எதிர்கட்சியா இருக்கிறவங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கமன்சி இருக்குது, அதை போன்றவர்களுக்கு உதவி செய்து சஃபாலஜிஸ்டா இருந்துதான் ஆட்சியை பிடிக்க முடியாத கண்டி ஒரு ஆளுங்கட்சி தோக்கக்கூடிய ஒரு பேஸ்ல இருக்குது. இல்ல ஒரு புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, சாதாரண சாமானியன் ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கெல்லாம் இவங்க போக மாட்டாங்க. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு அரசியல் விமர்சகர் டாக்டர் திரு கார்த்திகேயன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் அமுதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. சார், இப்போ தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரை வந்து மீட் பண்றாங்க. ஏற்கனவே அவருடைய கட்சியில வந்து ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான வியூக வகுப்பாளரா வந்து இருந்துகிட்டு இருக்காரு. இதற்கு முன்பு பல கட்சிகள்ல வியூக வகுப்பாளரா இருந்த ஆதவ் அர்ஜுனாவும் அவருடைய கட்சியில வந்து இருக்காரு. இவங்க இருவரும் இருக்கிறப்போ பிரசாந்த் கிஷோரை சந்திப்பதற்கு என்ன காரணம்? அதாவது இப்போ அரசியல் கட்சிகள் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்த செஃபாலஜிஸ்ட் இவங்களுடைய ஒரு உதவியானது, இவங்களுடைய ஒரு பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இது முதல்ல இந்த ஒரு ஸ்பேஸ், இந்த செஃபாலஜி, இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்றத பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க. 2014 மோடியை வந்து ஒரு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மோடியை உருவாக்குறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிச்சார். அதன் பிறகு எல்லா மாநிலத்திலையுமே அந்தந்த எலெக்ஷன்ல ஒரு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியா இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாறும்போது தான் எல்லா கட்சியுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து புகுத்துறாங்க. போன 2019 எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சுனில் கனகலு அவர்கள் தான் அரசியல் ஆலோசகரா இருந்தாங்க. 39 தொகுதி ஜெயிச்சாங்க. அதே போன்று பாமக 2016 எம்எல்ஏ எலெக்ஷன்ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அதாவது யுஎஸ்ஏல ஒபாமா சொன்ன அந்த வாக்கியங்கள் அன்புமணிக்கு பொறுத்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாவாக்காக்கு இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் இருந்தாங்க. அண்ணா திமுகவுக்குமே 2021 தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோரை தான் முதல்ல வந்து அப்பாயிண்ட் செய்தார்கள். பிறகு கமலஹாசனுக்கும் அவர் வேலை செஞ்சதா சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் போறாங்க. சோ பிரசாந்த் கிஷோர் போன்ற இந்த சஃபாலஜிஸ்ட் எல்லாருமே ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. எதிர்கட்சியா இருக்கிறவங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கமன்சி இருக்குது, அதை போன்றவர்களுக்கு உதவி செய்து சஃபாலஜிஸ்டா இருந்துதான் ஆட்சியை பிடிக்க முடியாத கண்டி ஒரு ஆளுங்கட்சி தோக்கக்கூடிய ஒரு பேஸ்ல இருக்குது. இல்ல ஒரு புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, சாதாரண சாமானியன் ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கெல்லாம் இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பணம் 500 கோடி 1000 கோடி தான் அவங்களோட ஒரு சம்பளமா ஒரு சேலரியா வந்து போயிட்டு இருக்குது. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து விஜய் தாவாக்கா தமிழக வெற்றி கழகம் அவரை சந்திச்சது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, ஏற்கனவே நீங்க ஜான் ஆரோக்கியசாமியோட ஒரு ஆடியோ பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். 20% நான் எய்ம் பண்ணியிருந்தேன், 2% கூட வராது அப்படின்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்தர்கிட்ட தொலைபேசியில பேசுற ஒரு அடிக்கிற கமெண்ட் வந்து எல்லாருக்கும் தெரியுது. இப்போ ஆதவ் அர்ஜுனா போன்ற ஒரு பர்சனாலிட்டி, அவர் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரை கூட்டுவதற்கு மிக முக்கிய பங்காற்றினவர் நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா. பிறகு திமுகவில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவும் சபரீசன் முதலமைச்சருடைய மருமகன் கூட ஏற்பட்ட ஒரு இதனால அவர் வந்து வெளியில வந்து அவர் வந்து திருமாவளவன் அவருடைய விசிக கட்சியில சேர்ந்திருந்தார். அதுல அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கல, முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அதுல இருந்து வெளியே வந்து ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் தெரிவித்து இன்னைக்கு வந்து விஜய் கட்சியில போய் சேர்ந்திருக்கிறார். அவர் தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி வச்சிருக்கிறார். இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த டீம் பென், அதாவது நம்ம சபரீசன் அவங்களும் ஒரு டீம் வச்சிருக்காங்க. சோ இப்போ திமுக புதுசாக ராபின் சர்மா அப்படின்ற ஒரு நார்த் இந்தியனை வந்து கொண்டு வந்து அரசியல் ஆலோசகரா வச்சிருக்காங்க. அவர் ஏற்கனவே வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் ஒர்க் பண்ணிருக்காரு. ரீசெண்டா 2024 நடந்த எலெக்ஷன்ல சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு
அவங்களுக்கு தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு அவர் சஃபாலஜிஸ்டா இருந்தாங்க. ஸோ சஃபாலஜிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது இந்த வரப்போற காலகட்டங்கள் இன் ஃபியூச்சர்ல இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லாம ஒரு அரசியல் கட்சியானது வந்து எலெக்ஷன் சந்திக்கிறது வந்து வாய்ப்புகள் இல்லை. அவர்களுடைய ரோல் என்ன அப்படின்னா ஒரு ஒருங்கிணைக்கிறது, ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறது, எந்த டாபிக்கை வந்து ஒரு இஷ்யூவா கிரியேட் பண்ணணும், என்ன நரேட்டிவ் செட் பண்ணணும் ஒரு எலெக்ஷன்ல, எந்த மாதிரியான கேண்டிடேட், அவங்க ஃபீல்டு சர்வே நிறைய எடுப்பாங்க. இதுக்கு நிறைய விதமான, ஏன்னா நானுமே வந்து ஒரு ஹவு டு டூ எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னா ஒரு கிளாஸ், ஒரு 3 மாசம் ஃபெலோஷிப் கோர்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன். அதில் தான் எனக்கு தெரிய வருது இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டோடைய அவசியங்கள் என்ன அப்படின்றது. அவங்க ஃபீல்டுக்கு போய் ஒரு ப்ரீ போல் சர்வேன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ப்ரீ போல் சர்வே ஆனது வந்து ஒரு எலெக்ஷனையே வந்து ஒரு டிசிஷனை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அவங்க ஒரு எந்த கேண்டிடேட்டை போட்டால் அவங்க ஜெயிக்க முடியும், எந்த இடத்துல எந்த சமுதாய மக்கள் எந்த கம்யூனிட்டி மக்கள் இருக்கிறாங்கன்றதை அறிந்து அவர்களுடைய ப்ராப்ளம் என்ன, அவர்களுடைய மனநிலை என்னன்றதை அறிஞ்சு அதற்கேற்றாப்போர் ஒரு நல்ல ஒரு கிளீன் அண்ட் ஒரு ஹானஸ்டா இருக்கிற மக்கள் செல்வாக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்கிற ஒரு லோக்கல் லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு முக்கிய பங்கு அவங்க வந்து பண்றாங்க. பிரசாந்த் கிஷோர் விஜய் அவங்களுடைய சந்திப்பானது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு கேட்டீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் மிகவும் வந்து ஒரு மேனிபுலேட்டிவான ஒரு பர்சனாலிட்டி. அதிமுகவுக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே திமுகவுக்கு ஆதரவாக பேசி அதிமுகவுடைய டீடைல்ஸ் திமுகவுக்கு கொடுத்தாக ஒரு மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ரெண்டாவது, திமுகவுக்கு எதிராக தான் விஜய் வந்து களமாடுறார். இந்த குடும்பத்தை ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இவங்க வந்து ஆட்சி நடத்துறாங்களா, கட்சி நடத்துறாங்களா, டைரக்டாவே திமுகவை தாக்குறார். பாசிசமா பாயாசமா அப்படின்ட்டு டைரக்டா திமுகவை தாக்கக்கூடிய ஒரு விஷயம் பண்றாரு. இப்போ பிரசாந்த் கிஷோர் விஜயை ஆழம் பார்த்து திமுகவுக்கு தகவல் சொல்லுவாரா, இல்லை திமுகவினுடைய தகவல்கள் அத்தனையும், ஏன்னா அவர்கிட்ட 234 தொகுதி, கிட்டத்தட்ட 1,60,000 பூத் லெவல்ல இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ், பூத் லெவல் கமிட்டி எல்லாவோட டீடைல் அவர்கிட்ட இருக்கு. இட் இஸ் ஈஸி ஃபார் பிரசாந்த் கிஷோர் டு மேக் டிஎம்கே தோற்கடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. ஓகே சார், இந்த பக்கம் ஆதவர்ஜுனாவும் டிஎம்கேல இருந்து வந்த ஒரு நபர். எஸ், கண்டிப்பாக. அப்ப அவர் மேலேயும் ஒரு டவுட் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதாவது இது வந்து ஒரு வீக்னஸா தான் நம்ம பார்க்கணும். அதாவதுங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கட்சியில போய் உட்கார்றாருன்னா, இப்போ ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் எம்எல்ஏ தொகுதி, உத்திரமேரூர் எம்எல்ஏ தொகுதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 290 பூத் இருக்கு, இங்க ஒரு 300 பூத் இருக்கு. இந்த பூத் லெவல்ல இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் யார் யார், அவங்களோட பிளஸ் மைனஸ் என்ன, ஏற்கனவே இருக்கிற கேண்டிடேட், பொட்டன்ஷியல் எம்எல்ஏ கேண்டிடேட்டோ இல்ல ஒரு எம்பி கேண்டிடேட்டோ, இவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்ன, சொத்து மதிப்பு என்ன, இவங்க மக்களுடைய அபிப்பிராயம் என்னன்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அத்துப்படி திமுகவுடைய பலவீனம் என்ன, பலம் என்னன்றதும், உட்கட்சிக்குள்ள யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படி அனைத்தும் இவங்க ஒரு வருஷம் வேலை செய்யும் போது எல்லாமே கத்துக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு வீக்னஸாக தான் நம்ம இப்ப வந்து பார்க்கணும். அதே நேரத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஎம்சி வேலூர் மருத்துவமனையில அழகிரனுடைய மகன் துரை அழகிரி வந்து அட்மிட் ஆயிருந்தப்ப பிரசாந்த் கிஷோரை முதலமைச்சர் அவர்கள் வேலூரில் சந்தித்தார். இது வந்து 2024 நவம்பர் அக்டோபர் தான் நடந்தது. அதையும் தாண்டி பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜ் என்ற ஒரு கட்சியை வந்து பீகார்ல ஆரம்பிச்சிருக்கிறார். இப்ப 2025 அக்டோபர் மாதம் பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சட்டசபை எலெக்ஷன் நடக்க போகுது. ஆல்ரெடி பிரசாந்த் கிஷோர் 2024 அக்டோபர் 2ஆம் தேதி ஜன்சுராஜ் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்கு 5 தலைவர்களை போட்டு இப்ப 4 எம்எல்ஏ தொகுதிகளுக்கு பை எலெக்ஷன்ல நின்று அதுல 1த்துல தான் டெபாசிட் வாங்கினார், 4 தொகுதியில் டெபாசிட் வாங்கவில்லை. கடந்த ஒரு 3 வருடங்களாக எல்லா கிராமங்களுக்கும் சென்று அங்கேயே தங்கி ரூரல் பீகார்ல இருக்கிற ஒரு ஓட் பேங்க் ஒரு கன்சாலிடேட் பண்றதா ட்ரை பண்றார். சோ பிரசாந்த் கிஷோருக்கு 2025 அவர் கட்சி ஒரு பெரிய ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்க அக்டோபர் மாசம். அவர் வந்து விஜய் கூட சேர்ந்து பண்ணுவார், முழுமையாக திமுகவுக்கு 2021 பண்ண மாதிரி பண்ணுவாருன்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கே டைம் இருக்காது. மேபி அவருடைய ஒரு ஆலோசனை இல்ல ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி. ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் நெருங்கிய நண்பர்கள், அது எல்லாருக்குமே தெரியும். ஆதவ் அர்ஜுனா தான் இப்போ பீகாருக்கு ஜன்சுராஜ் கட்சிக்கு நிறைய நிதி உதவிகள் அளித்திருக்கிறார், நிறைய கட்சிக்கான பொருளாதார வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு தெரிய வருது. அதனால இந்த ஒரு சந்திப்பு நமக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே நேரத்தில் இது திமுகவுக்கு ஒரு வலிமை இழக்க செய்யக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை இது விஜய்க்கே வைக்க போற ஒரு ஆப்பா அப்படின்றது தெரியல. ஓகே சார். சார், இந்த ஒரு இடத்துல ஏற்கனவே டிவிகேவில் ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக் வந்து இருக்காரு. இவங்கெல்லாம் இருக்கும்போது புதுசா வந்திருக்க ஆதவர்ஜுனாவினுடைய பேச்சை கேட்பது, ஆதவர்ஜுனாவினுடைய பேச்சை கேட்டு வந்து பிரசாந்த் கிஷோரை சந்திக்கிறது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியை டவுன் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அதாவது இப்போ ரீசெண்டா அந்த ஆடியோ எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதாவது புசி ஆனந்த் அவர்கள் வந்து கட்சியில வந்து விஜயை விட வளர ட்ரை பண்றாரு, விஜய் போட்டோவை விட இவர் போட்டோ பெருசா போடுறாங்க, இங்க யாரு ஃபேஸ் ஆஃப் த இந்த பார்ட்டினுடைய ஒரு முகம் யாரு, ஃபேஸ் யாரு, விஜய் சாரே இவர் ஓவர் கம் பண்றாரு, கட்சியில புசி ஆனந்தை மீறி யாராலையும் எந்த போஸ்டிங்கும் வாங்க முடியல, நல்லவர்கள் எல்லாம் ஓரம் கட்டுறாங்க, இவரை வந்து பகச்சிக்காம இருந்தாதான் அங்க நடக்குது. நான் விஜய் சாருக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் விஜய் வந்து போயிட்டு புசி ஆனந்த் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு, அவர் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்ற ஒரு ஆடியோ வந்திருக்கு.
அதுல பேசுனது ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடைய ஒரு குரல் தான். அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அதற்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸோ டிவிக கட்சியோ விஜய் அவர்களோ புஷி ஆனந்தோ ஜான் ஆரோக்கியசாமி எந்த மறுப்புமே தெரிவிக்கலையே. ஸோ ஏற்கனவே அங்க புஷி ஆனந்துக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஏனென்றால் விஜயால் இவங்க கூடலாம் டைரக்டா நின்று பேச முடியல. விஜய் அவங்களுடைய கட்சி மாவட்ட செயலரே பார்க்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, ஒரு அப்ரோச்சபிலிட்டியே இல்ல. இப்பதானே சார் ஆரம்பிச்சிருக்காருங்க. மாவட்ட செயலர் பேர் தெரியுமா அவங்களுக்கு? ஒரு 75 மாவட்ட செயலர் போட்டிருக்கீங்க, அவங்க பேராவது தெரியுமா? விஜய்க்கு 75 பேர் சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் அவங்களுக்கு என்ன குறை நேரன்றது, அவங்க ஒரு மாவட்ட செயலர்னு ஒரு கட்சியினுடைய தலைவரை போய் நேரடியாக பார்த்தாதான் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை நடக்குது, என்ன விஷயம் நடக்குது என்னன்றது அடிக்கடி டிஸ்கஷன் பண்ணணும். ஒரு ஃபோன் பண்ணி பேசக்கூடிய லெவலுக்கு தான் இன்னைக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் அவங்க மாவட்ட செயலர் வச்சிருக்காங்க. தாவாக்கால் அது கிடையாது. ஏற்கனவே புஷி ஆனந்துக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பிரச்சனை. இதுல புதுசா 3ஆவதா ஆதவர்ஜுனா வேற வந்திருக்கிறாரு. இப்ப 4ஆவதா பிரசாந்த் கிஷோரோ வந்துட்டாரு அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, டூ many cooks will spoil the broth. இந்த பிக் பாஸ் வீடு மாதிரி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் விஜயனுடைய பரிதாப நிலைக்கு செல்ல வேண்டியதான். தாவாக்கா தவழ்ந்து விடும். ஓகே, இந்த சந்திப்புல என்ன சார் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? என்ன விதமான ஸ்பீச்சஸ் போகும், என்ன விதமான ஐடியாஸ் இருக்கும்? மேக்ஸிமம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம திமுகவுக்கு 2021 நம்ம பார்த்திருப்போம், 350 கோடி வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த அரசியல் ஆலோசனை பண்றதுக்காக சம்பளமாக பெறப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதாவது டிஎம்கே வந்து பிரசாந்த் கொடுத்திருக்கு. பிரசாந்த் கிஷோருக்கு 350 கோடி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்றதான் சேலரியாக அந்த அரசியல் ஆலோசகர், அரசியல் வியூக வகுப்பாளருக்கு சம்பளமாக கொடுத்ததா சொன்னாங்க. பிரசாந்த் கிஷோரை போன்ற ஆட்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒரு 200-300 கோடி கேட்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். இப்போ விஜய்க்கு இந்த பணம் எங்கிருந்து வருது? இந்த கேள்வி வருமா வராதா? அதான் ஆதவர்ஜுனா இருப்பாருன்னு நீங்களே சொல்றீங்க. ஆதவர்ஜுனாக்கு எங்கிருந்து வருது இந்த பணம்? ஆதவர்ஜுனா என்ன வேலை செய்யறார்? பாஸ்கெட் பால் அசோசியேஷன் தலைவரா இருக்கிறார், ஒலிம்பிக்ஸ் அசோசியேஷன் தலைவரா இருக்கார். அங்கிருந்து பொருளாதாரத்தை எடுத்துட்டு வந்து இங்க கொடுப்பாரா? பொருளாதார பின்னணி அவர் என்ன வேலை? இல்ல பொருளாதார பின்னணி உள்ள நபர்கள் என்ன பின்னணி? அவங்களுடைய குடும்பத்துல என்ன பின்னணி சொல்லுங்க. அவங்க என்ன மூட்டை தூக்கி லாட்டரியில ஒரு பிசினஸ் மக்களை சுரண்டி, அவருடைய அரசாங்கத்தை ஏமாற்றி மக்களை சுரண்டி சம்பாதிக்கக்கூடிய லாட்டரி, உயிர்கொல்லி, அதாவது பூச்சி மருந்தை விட உயிர்கொல்லி இந்த லாட்டரி டிக்கெட் தான். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை வந்து தடை செய்தார்கள். ஸோ லாட்டரி டிக்கெட் இன்னும் தமிழ்நாட்டில் 1 நம்பர் லாட்டரி 2 நம்பர் லாட்டரின்னு எல்லா ஊர்லயும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தவறான முறையில வந்த ஒரு பணம் தான் விஜய் கட்சிக்கு தேவைப்பட்டு இன்னைக்கு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு டவுட் நம்மளுக்கு வருதா இல்லையா? ஒரு அச்ச உணர்வு இருக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு விஜய் தான் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாரா? இவர்தான் மக்களுக்கு வந்து மாற்றத்தை கொண்டு வர போறாரா? இவர்தான் வந்து ஏழை மக்களுக்கும் இந்த லஞ்சத்தையும் இப்ப பேசுறாருல, திமுக வந்து ஊழலுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கட்சி, நான் தான் ஊழலை ஒழிப்பேன், இந்த குடும்பத்தையே வந்து கபடதாடிகள் கூட சொல்லியிருந்தாங்க, மொத்தம் ஒழிச்சிருவேன்னு சொன்னார் திமுகவை. இப்போ நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் வரும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? 2 பேருமே ஒரே மாதிரியான ஆட்கள் தானே? இந்த டவுட் மக்களுக்கு வரும் இல்லையா? இப்போ விஜய் வந்து என்னைக்குமே மக்கள் பிரச்சனைக்கு வந்து பேசுனதே கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்தே வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணுவாரு. விக்ரவாண்டியில புயல் மலையா, வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு நல உதவி கொடுக்குறேன். பாவு சிதம்பரம் பிள்ளை பிறந்தனால வீட்டிலேயே மாலையை போட்டு ஒரு வணக்கம் வச்சிருவாரு. வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்தனால அவங்களுக்கு ஒரு வணக்கம் வச்சிருவாரு. அண்ணா நினைவு நாள், அண்ணா பிறந்த நாள் வீட்டிலேயே ஒரு மாலையை போட்டு உட்கார்ந்துருவாங்க. மக்கள் பிரச்சனைக்கே போனது கிடையாது. பரந்தூருக்கு மட்டும்தான் நீங்க போனீங்க. அது கூட எதற்காக? உங்களோட பப்ளிசிட்டிக்காக போனீங்க. பரந்தூர் பிரச்சனை 1000 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பெல்லாம் கண்ணு தெரியாத ஒரு விஜய் எப்ப நம்மளுக்கு ஒரு ஸ்பாட்லைட் தேவை, நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது போய் மக்கள் போராட்டத்துல கலந்துக்குவோம். பேர் தலைவன் கிடையாது. மக்களுக்கு பிரச்சனை என்னைக்கு வருதோ அன்னைக்கு போறவன் தான் உண்மையான தலைவன். அவன் தான் ஒரு பிரச்சனைக்கும் ஒரு நல்லது கெட்டதுக்கும் மக்கள் கூட போறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன், ஷூட்டிங் எதுவும் இல்லை, படம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸோ ஃப்ரீ டைம்ல போயிட்டு வருமே, இதென்ன பிக்னிக்கா, போராட்ட களம்? ஸோ இதே போன்ற ஒரு தலைவராக இருக்கிற விஜயால வந்து ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. மக்கள் இவரெல்லாம் புறக்கணிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மீட்டிங்ல பேசக்கூடிய விஷயங்கள், மீட்டிங்ல என்ன பேசியிருப்பாங்க? இவ்வளோ பணம் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு இத்தனை நாள் வேலை செய்கிறோம், உங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை கொண்டு வரணும், கூட்டணி கட்சி இப்படி போகலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தாவாகவும் தான் கூட்டணி சேருவதாக இருக்கிறது. அதான் இல்லை அப்படின்ட்டு சொல்லி இப்போதைக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. 26 எங்க 2026 தேர்தல் தேதி இன்னைக்கு சொல்றாங்கன்னா இன்னைக்கு நைட்டு வரைக்கும் கூட்டணியே இல்லை, எனக்கு அவங்க யாருன்னே தெரியாதுன்ற கதை பேசிக்கிட்டு இருந்த காலமும் நாம் பார்த்தோம். சாயந்தரம் வந்து ஒரு பொதுக்கூட்டம் மீட்டிங் நடக்குது எலெக்ஷனுக்கு. காலையில இருந்து பேனர், வைகோனுடைய ஒரு பெரிய கட் அவுட் வச்சிருந்து 5 மணி மீட்டிங் நடக்க போகுது. 4 மணிக்கு போயிட்டு ஜெயலலிதா அம்மையாரை போய் பார்த்து கூட்டணியை மாற்றியவர் தான் வைகோ. அரசியலில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ இவங்களுக்குள்ள இப்போ பேச்சுவார்த்தை, எத்தனை சீட்டு பங்கீடு, எத்தனை பங்கீடு, பிறகு யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி வேணும் வேண்டாம், இதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணான்றதுல இப்போ இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மார்ச் மாசத்துல இருந்து விஜய் வந்து நடைப்பயணம் போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சுற்றுப்பயணமோ நடைப்பயணமோ பார்ப்போம், எப்படி போறாருன்னு பார்ப்போம். அவர் வீட்டில இருந்து கார்ல வரும்போது அவங்களுடைய ரசிகர்கள்
ரசிகர்களா கட்சி தொண்டர்களா தெரியல. அவங்க பின்னாடியே வராங்க, ஒருத்தர் தொட போகும்போது தொடாதன்னு சொல்லி கையை தட்டி விடுறாங்க. இன்னும் நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாராவே இருந்தால் எப்ப நீங்க மக்களை போய் எப்படி மக்கள் கூட இருப்பீங்க, மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்வீங்க? ஒரு ஏசி ரூம்ல இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாராவே இருந்தா நீங்க வந்து அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ். நீ பொலிட்டிஷியனா சூப்பர் ஸ்டார்ன்றத முதல்ல உனக்கு நீ முதல்ல கவுன்சில் பண்ணிக்கப்பா, அதுக்கப்புறமா நீங்க மக்கள் பிரச்சனைக்கு வாங்க பாருன்னு தான் பேசணும். ஸோ இந்த மீட்டிங்ல இதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால மக்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமோ நல்லதோ நடக்கும்னு கேட்டீங்கன்னா நடக்கவே நடக்காது. அது ஒரு கேள்விக்குறி தான். இவர்களுக்கு என்ன லாபம், இவர்களுக்கு என்ன நல்லது நடக்கும்னு வேணா பேசியிருக்கலாம். ஓகே, பட் இது எல்லாத்தையும் தாண்டி பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்களுடைய மீட்டிங் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி 26 எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், என் தலைமையில்னா டிவிகேனுடைய தலைமையில எந்த கட்சிகள் வருதோ அந்த கட்சிகள் கூட தான் எங்களுக்கு கூட்டணி. அதாவது தலைமைங்கிறது டிவிகே தான், முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிறது டிவிகே தான். மற்ற கட்சிகள் வந்தா அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா கூட்டாட்சியில வந்து நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறத தான் அவர் மாநாட்டிலே வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கு 2026 எலெக்ஷன் எந்த அளவுக்கு பாசிபிளா இருக்கும்? இப்போ 2021 எம்எல்ஏ தமிழ்நாடு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்முருகன் தலைவரா இருந்தாரு. அதிமுக கூட கூட்டணியில தான் பிஜேபி இருந்தது. ஆமா, நாங்க 75 சீட்டுக்கு குறையாம நிப்போம்னு சொன்னாரு எல்முருகன். 75 சீட்ல நின்னாங்க இல்ல, 20 சீட்ல வந்து நின்னாங்களே. அது கூட போனா போதும் இன்னொரு சீட் ஆட் பண்ணி 21 கொடுத்தாங்க. பாமகக்கு 23 சீட்டுக்கு கொடுத்தாங்க. சோ பேசும்போது யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பில்டப் பண்ணிக்கலாம். 10 சீட்டு கொடு, 15 சீட்டு கொடு, யாரு வேணாலும் பேசலாம். என் தலைமையில் தான் கூட்டணின்னு கூட பேசுவாங்க. ஆனா நடைமுறைக்கு அதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா சாத்தியம் கிடையாது. விஜய் அவர்கள் முதல்ல தனியா நிக்கிறதுக்கு 234 தொகுதிக்கு கேண்டிடேட் போறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா ஆள் கிடையாது. எல்லாம் இன்னும் விசில் அடிச்சுட்டு போஸ்ட் ஒட்டிக்கிட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்க ஒரு இம்மச்சோட் ரசிகர்களை வச்சு நீங்க ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்க முடியுமா? இன்னமும் அதே விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. விஜய் எங்க ஒரு தலைவரா மாறினாரு? விஜய் இன்னும் நடிகரா தானே இருக்கிறாரு. என்னைக்கு ஒரு தலைவரா வந்திருக்காரு? இன்னைக்கு மக்கள் பிரச்சனை சொல்லிட்டாரு சார். அறிக்கை விட்டா தலைவர் ஆயிருவாங்க. 69 திரைப்படங்கள் முடிச்சிட்டு நான் வந்துடுறேன் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தது. சோ நீ எப்போ ஃப்ரீயா இருக்கியோ பாலிடிக்ஸ்க்கு வர்றதுக்கு நீ யாரு? அரசியல் வரணும்னா மக்கள் பிரச்சனை பேசி மக்களுக்கு ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணி மக்களா உங்களை கூப்பிடணும். நீங்களா தான் உங்களை திணிக்கிறீங்க அரசியலுக்கு. மக்கள் உங்களை கூப்பிடல. மக்களுக்கு தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு நல்லது செய்ய போறேன், நான் தான் உங்களுக்கு அடுத்த எம்ஜிஆர். யூ ஆர் ஃபோர்சிங் த பப்ளிக். இங்க ஒரு வெற்றி இடம் இருக்கு, காலி இடம் இருக்குன்னு சொல்லி தானாவே அரசியலுக்கு வராரு. அவர் யாருமே கூப்பிடலையே பாலிடிக்ஸ்க்கு வாங்க அப்படின்ட்டு. நான் 69 படம் முடிச்சுட்டு நான் ஃப்ரீயா இருக்கும்போது வரன் பேரு வந்து தலைவன் கிடையாது. அது வந்து ஒரு சுயநலவாதி, ஒரு செல்ஃபிஷ் லீடர் தான் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. மெர்சல் படத்துல எவ்வளவு மருத்துவர்கள் அவமரியாதை பண்ணாரு. அதெல்லாம் நாங்களாம் மருத்துவ சங்கம் அதெல்லாம் மறக்க மாட்டோம். என்ன அவமரியாதை? மெர்சல் படத்துல டாக்டர்களை எவ்வளவு தரகுறைவா பேசினார் அவர், எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல். என்ன ஒரு குற்றச்சாட்டு. அதான் சார், என்ன மெர்சல் படத்துல பட்டிமன்ற டிபேட் ஷோல அவர் என்ன பேசினாரு? டாக்டர்கள் எல்லாருமே வேணும்ட்டே வந்து சிசேரியன் பண்றாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக. நல்லா இருந்தாலும் ஸ்கேனை எழுதி கொடுத்து பணம் சம்பாதிக்கின்றார் மருத்துவர்கள். இது ஒரு தொழிலாவே பாக்குறாங்க அப்படின்ட்டு கொச்சையாக 19 அனைத்து மருத்துவருமே வந்து இன்சல்ட் பண்ணார் விஜய். அது சம்பந்தமா நானுமே நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு, பிரஸ் மீட் கொடுத்திருந்தோம், லீகல் நோட்டீஸும் அனுப்பிச்சிருந்தோம். அவர்களுக்கு நிறைய வார்னிங்கும் கொடுத்தோம் எங்க மருத்துவ சங்கத்திலிருந்து. அதே போன்று மருத்துவர்களை தவறா பேசிய விஜய் நாங்கள் மன்னிக்க மாட்டோம். அனைத்து மருத்துவர்களும் விஜய்க்கு எதிராகத்தான் நாங்கள் வந்து பிரச்சாரமே செய்வோம். நானும் கண்டிப்பாக விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் செய்வேன். எங்க மருத்துவ அதுக்கு எந்த விதமான ஒரு மன்னிப்பும் அவர் கேட்கவில்லை. விஜய் இதை போன்ற ஒரு விஷயம் தெரியாம யார் எழுதி கொடுத்தாலும் என்ன வேணாலும் படிச்சுற விஜயால் மக்கள் தலைவராக ஆக முடியாது. உங்களை யாரும் அரசியலுக்கும் கூப்பிடல, நீங்களா தான் வரப்போறீங்க. மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் கொடுப்பார்கள். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.